டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு இன்றைய காலை பொழுதிலே நல்ல சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். இந்த சிந்தனையிலே இன்றைய சிந்தனை, எதை செய்யலாம் என சிந்திப்பதை விட எதை செய்யக்கூடாது என சிந்திப்பதே நன்மை தரும் என்ற தலைப்பில் நாங்கள் எதை செய்தால் நற்பெயர் ஈட்டுவோம், இதை செய்தால் நல்ல லாபம் பெறும், இதை செய்தால் எங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்று சிந்திப்பதை விட இதுவும் சிறந்தது இதை செய்யக்கூடாது என்பதை சிந்திப்பதே நன்மை தரும். ஏனென்று சொன்னா கெட்டது எல்லாத்தையும் விலக்கி கொண்டு போனா கைக்கு வருவதெல்லாம் நல்லது. அதன்படிக்கு இந்த தலைப்பு சொல்லுது. நம்ம கெட்டதில் விலக்குவோம், விலக்கி போனா எஞ்சி இருக்கிற நல்லன்ற மாதிரி இந்த தலைப்பு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சொல்வோம் அப்படி விலகி சென்றாலும் தவறு, இது நல்லதுதான் என்பதை உறுதிப்படுத்தி போட்டு நீங்க இறங்கினா வெற்றி ஆகும் என்றுதான் எங்கிட்ட அவை பார்ப்போம். அவை எங்களுடைய சமூகத்துல நாங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாலும் நாங்கள் எதை சந்திக்க போறோம்? சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாத என்ற பொது கருத்தை வச்சுக்கொண்டால் நாங்கள் பின்னேற்றத்தையும் மதிப்பீடு செய்வோம். ஆகவே நான் நல்லவர் என்றால் யாரும் நம்ப போவதில்லை. அதே போல உங்களுக்கும் அதே நிலை தான். ஆகவே நல்லது என்று சொன்னால் நாங்கள் நல்ல செயலை செய்வோம். ஒன்று கோயில் கட்டி இருக்கலாம், ஒன்று குளம் கட்டி நீர்ப்பாசனத்துக்கு உதவி இருக்கலாம், அல்லது நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடம் கட்டி விட்டிருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு சிலர் ஏழை பிள்ளைகளுக்கு அறிவூட்டல் செலவு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல செயலை நீங்க செய்யுங்க, இந்த செயலுக்கு மூல காரணம் இவர் உங்களுக்கு நற்பெயர் வேறு. நற்பெயர் ஈட்டுதல் அப்படித்தான்டா நல்லது செயல்லாம் எங்களை நல்லவராக காட்டும். அப்ப நல்ல செயல் எது? நல்ல செயல் எதுன்னா சமூகம் விரும்புகிறது நல்ல செயல். அப்போ எங்களுக்கு இந்த தலைப்பின்படி என்னது? கெட்டது செயல் எதுன்னு கண்டுபிடிக்கும், அதை விலக்கி வைக்கும். அப்போ மது அருந்துதல் கெட்ட செயல், புகைப்பிடித்தல் கெட்ட செயல், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற எல்லை மீறுதல் கெட்ட செயல், வெற்றிலை பாக்கு போடுதல் கெட்ட செயல். அப்படி பல ஒவ்வொரு சூழல்ல சுற்றுச்சூழல்ல ஒவ்வொரு கெட்ட செயல் பேசப்படும். அதை முதல் இனங்கண்டு அதை கொஞ்சம் விலக்கி வைத்து விட்டு நாங்கள் நல்லா செய்ய போகிறோம். அப்போ நல்லா செய்ய போகிறோம்னா நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் உதவியால் மற்றவர் சுயமாக முன்னேறுகிறார் அந்த நிலையை ஏற்படுத்தினால் அது நல்ல செய்தி, நல்ல செயல், எல்லோரும் ஏற்றுக்கொள்வரும் உங்களுக்கு நற்பெயர் வரும். இந்த சிந்தனை தான் இன்றைய தேவை. சூழலுக்கு எது பிடிக்குமோ அது நல்லது, எது பிடிக்காதது அது கெட்டது என்று முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா சந்தர்ப்பம் சூழல் தான் ஆக்களை கெடுக்கிறது. சில நல்ல சூழல்ல நல்லதை ஏற்றுக்கொள்ளலாம், சில கெட்ட சூழல்ல கெட்டது ஏற்றுக்கொள்ளலாம். அவை சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றக்கூடாது. அப்போ நாங்கள் மாற்றுவது எதை? எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது இந்த இடத்தாக்கள் இல்லை, எல்லா ஊராக்களும், ஒரு நாடு பூரா உலகம் பூரா மக்களை ஏற்றுக்கொள்ற ஒன்றை நல்லது என்று ஏற்றுக்கொண்டா நாங்கள் பின்பற்றி செயற்படலாம். சந்தர்ப்பம் சூழலுக்கு முகம் கொடுக்கக்கூடாது. எல்லோராலும், இந்த ஊர் மட்டுமில்லை எல்லா ஊராக்களும், ஒரு நாடு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லதை உள்வாங்குங்கள். எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லையும் எல்லா இடத்துலையும் எது கெட்டதென்று இருக்கோ அதை விலக்கி வச்சு நல்லதை கை கொண்டு முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றக்கூடாது. உலகம், நாடு, ஊர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு அவங்களை மாற்றி நல்ல மனிதர்களாக இனங்காண கெட்டவற்றை களைச்சி விட்டுட்டு நல்லவற்றை உள்வாங்கி நடைபோட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.